நேற்று 26ஆம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று 27ஆம் தேதி அக்டோபர் காலை 11:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும். கடந்த 24 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பெய்தது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரட்டூர் மற்றும் திருத்தணியிலே 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தின் மழை அளவை நாம் பதிவு செய்யும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு 1ஆம் தேதி அக்டோபரிலிருந்து இன்று வரை பதிவான மழை அளவு 23 சென்டிமீட்டர். இயல்பு மழை அளவு 14 சென்டிமீட்டர். இதில் கணக்கிடும் பொழுது இயல்பிலிருந்து வேறுபடும் அளவு +57%, அதாவது இயல்பை விட 57% அதிகம். 18 மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அல்லது இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அந்த மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 18 மாவட்டங்களுக்கு. அப்புறம் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 27ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29 அக்டோபரிலிருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது 27 மற்றும் 28 அக்டோபர் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா, தமிழகத்தில் இன்றைக்கு 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மிக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மீதி மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இது இன்றைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அது திருவள்ளூர் மாவட்டம். மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அடுத்தது மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 27 to 29 அக்டோபர் கடலுக்குள் செல்லக்கூடாது. எதனால் என்றால்
மோண்டா புயல் வங்கக்கடலில் இருப்பதன் காரணத்தினால் அதிகபட்சமாக 90லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 110 km/h வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலே 27லிருந்து 31 அக்டோபர் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், பலத்த சூறைக்காற்று 45லிருந்து 55 km/h வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும் என்றதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலில் உள்ள மீனவர்கள் இமீடியட்டா கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை தந்திருக்கோம். அது ஆந்திராவை போய் நோக்கும்பொழுது தரைக்காற்று வீசக்கூடும் அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்திருக்கோம். 30லிருந்து 40 km வேகத்தில் வீச வாய்ப்பு. 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டது. அப்பொழுதுதான் இந்த காற்றின் வேகம், அதாவது சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்ற தீவிர புயலோட அந்த காற்றின் வேகம் 90லிருந்து 100 km/h வீசக்கூடும். இடையிடையே அது 110 km வேகத்திலும் வீசும். சென்னையில் நாளைக்கு அடிக்கடி காற்றின் வேகம் சிறிது உயர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம 27, 28க்கு தரைக்காற்று 30லிருந்து 40 km/h வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. கடல் சீற்றம் எப்படி மேம்? கடல் கொந்தளிப்பு காணப்படும். இப்போ கடல்ல மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்கு. அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஃபிஷர்மேன் வார்னிங்ல அந்த புல்லட்டின்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க.